அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை குழுவில் பயணித்து வரும் அனைத்து அன்பர்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு இயேசுநாதரின் போதனைகள். அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன் பெற்று பங்கு பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வையகம், வாழ்க வளம். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். நீங்க ஆரம்பிக்கலாங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். இனிமையான நிகழ்வின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பர்களே. பொதுவாக மதங்கள் என்று சொன்னாலே அது மதம் என்ற முனைப்பை தொனிக்கிறது. ஆனால் சமயங்கள் என்று சொல்லுகிற போது சமயம் என்று சொல்லக்கூடிய ஈக்குவாலிசம் என்பதை குறிக்கிறது. ஆம் அன்பர்களே, ஒரே இறைப்பொருளை அந்தந்த நாடுகளிலே அந்தந்த வாழும் பகுதிகளிலே அங்கங்கு இருந்த ஆன்மீக பெரியோர்களும் சான்றோர்களும் ஆன்றோர்களும் உணர்ந்தவாறு எடுத்துரைத்தார்கள். உணர்ந்த விதம் வேறாக இருந்தது, ஆனால் உணர்ந்த பொருள் ஒன்றாகவே இருந்தது. அப்படி ஒன்றாகிய அந்த பெரும்பொருளை கிறிஸ்துவத்திலே பிதா என்று சொன்னார். அங்கே அழகாக குறிப்பிடுவார்கள் திரியேக தத்துவம் என்று. பிதா, சுதன், பரிசுத்த ஆவி என்று ட்ரினிட்டின்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்ட. இப்ப அடுத்த போல ஒரு இனிமையான கிறிஸ்துமஸ் நல்ல நாள். கிறிஸ்துமஸ் என்றாலே கிறிஸ்தவர்களுக்குத்தானே அது திருவிழா என்று பலர் எண்ணலாம். ஆனால் சமயம் கடந்த சிந்தனை என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா? அது நம்மால் இயலுமா இல்லையா? எனவே இந்த சமயம் கடந்த சிந்தனை என்று வருகிற போது அன்பர்களே, எந்த ஒன்றை நாம் அறிந்து கொண்டால் அந்த ஒன்றாகிய பெரும்பொருளே, என்றைக்கும் உள்ள பொருளே, நாம் அழைக்கின்ற பெயர்களுக்கும் அது உட்பட்டு கொள்ளுகிறது. நாம் சிவம் என்றாலும் அதுவே, பிதா என்றாலும் அதுவே, அல்லாஹ் என்றாலும் அதுவே, பரம்பொருள் என்றாலும் அதுவே, ஒன்றுமில்லை என்று சொன்னாலும் அதுவே. அதான் ஒரு கவியில சொன்னாங்க, எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று குறிப்பிட்டார்கள். அந்த வகையிலே ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று கூறி அலையும் அறிவிலிகால் என்று நம்ம நாட்டிலையும் பாடியிருக்காங்க. இப்படி 600-700 சிறு தெய்வங்களை வச்சு வழிபடுறீங்களே, கடவுள் ஒண்ணுதான்னு சொன்னது மக்காவில் பிறந்த நபிகள் நாயகமும் சொன்னது அதுதான். அப்ப முதல்ல நமக்கு தெளிவு பெற வேண்டி இருக்கிறது கடவுள் எத்தனைங்கிறது தான். அது கிறிஸ்தவர்களுக்கான கடவுளாக இருக்கட்டும், அல்லது இஸ்லாமியர்களுக்காக சீக்கியர்களுக்காக உள்ள கடவுளாக இருக்கட்டும், இந்துக்களுக்கான கடவுளாக, வேறு வேறு கடவுளர்களாக இருக்கிறதா என்பதுதான் சொன்னேன். இருப்பினும் நாளைக்கு கிறிஸ்துமஸ் தினம் என்ற காரணத்தினாலே இயேசு பெருமானுடைய சிறப்பையும் உயர்வையும் மகிழ்ச்சியையும்
விழைந்து போற்றி சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் ஒரு காலகட்டத்தில் தவறு செய்கிறவர்களுக்கு அதற்கேற்ப தண்டனையும் இருந்தது. அதை எப்படி சொல்லலான்னு கேட்டா, பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்று சொல்லுவார். திருண்ணா கையை விட்டு, இப்படித்தான் தண்டனை முறைகள் இருந்தது ஒரு காலகட்டத்திலே, இயேசுநாதருடைய காலகட்டத்தில். ஆனால் தவறு செய்தவர்கள் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் இல்லையா? ஆனால் சட்டப்படி மரண தண்டனை என்று ஒன்று இருந்து நிறைவேற்றப்படுகிற போது கூட அதனையும் தவறு என்று சிந்திக்கின்ற பெருந்தகையாளர்களும் இருக்கின்றார்கள் என்பதை மறக்க முடியாது. அப்படி என்றால் கொலை உண்டவன் கொலை உண்ணப்பட்டு விட்டான். கொலை செய்தவனை இப்பொழுது நீதி என்ற பெயராலே மரண தண்டனைக்கு உட்படுத்தினால் இந்த இரண்டு குடும்பங்களும் துன்பப்படுகின்ற நிலைக்கு பதில் என்னவோ என்று கேட்கிறார் வேதாதிரி மகரிஷி அவர்கள். ஆம், எனவே மரண தண்டனை என்ற குற்றத்தை கூட நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது, மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கிறது இன்றைக்கும். ஆனால் அன்றைக்கு இயேசுபிரான் வாழ்ந்த காலகட்டத்திலே தவறு செய்தால் முச்சந்தியிலே நிறுத்தி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று தண்டனைகள் வழங்கப்பட்ட ஒரு காலகட்டம் இருக்கு. அப்பொழுது பேசுகிறார் இயேசுபிரான், மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த மன்னிப்பு என்ற சொல் அன்றைக்கு ஒரு பெரும் புரட்சியையும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் வியந்து பார்க்கின்ற தன்மையையும் கொண்டு வந்தது என்று சொன்னால் மிகையாக. ஏனென்றால் முதலே சொல்லிட்டே, தண்டனை முறைகள் தான் சிறப்பாக வகுக்கப்பட்டிருந்த காலகட்டம். இயேசுபிரான் குறிப்பிடுகிறார், ஒரு கன்னத்தில் அறைந்தவனுக்கு மறு கன்னத்தையும் காட்டு என்று குறிப்பிடுகிறார். ஒரு கன்னத்தில் அறைந்தவனுக்கு மறு கன்னத்தையும் காட்டு என்று குறிப்பிடுகிறார். நாமே கூட யோசனை பண்ணுவோம், அது எப்படி அப்ப இன்னொரு கன்னத்திலையும் அறைய மாட்டானா அப்படிங்கிறது. அன்பர்களே, இதற்கு விடை திருக்குறளிலே இருக்கிறது. இதற்கு ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டுன்னு இயேசுபிரான் சொன்னதனுடைய அர்த்தம் என்ன என்று நமக்கு விளங்க வேண்டும் என்று சொன்னால், அன்பர்களே, திருக்குறளிலே சொல்லப்படுகிறது. என்ன சொல்றாங்க? இன்னா செய்தாரை ஒருத்தல், துன்பம் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் இன்னா செய்தாரை ஒருத்தல், அவர் நாண அவரே வெக்கப்பட்டு விடும்படியாக அவருக்கு திருப்பி நன்னயம் செய்து விடல் என்றுதான் சொல்லுகிறது. இப்ப பாருங்க, வள்ளுவம் சொன்ன நெறியும் ஒரு கன்னத்தில் அறைந்தவனுக்கு மறு கன்னத்தை காட்டு என்று இயேசுபிரான் சொன்ன நெறியும், அகிம்சை என்று காந்தியடிகள் சொன்ன நெறியும் ஒன்றாகவே இருக்கிறதா இல்லையா? இப்ப பாருங்க, மதங்கள் வேறாக தெரிகிறதா? சொல்லப்பட்ட நியதிகளும் கருணை மார்க்கமும் ஒன்றுதான். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்க வேண்டும். தவறு செய்தவர்களுக்கு தண்டனை என்பது எந்த வகையிலே சிறப்பு என்று பார்த்தோமே என்று சொன்னார். கிறிஸ்துவு மன்னிக்க சொல்லுகிறார், அது சிறப்பான தண்டனையாக இருக்கிறது. மன்னிச்சாலே அவனுக்கு மனசு உறுத்தும் இல்லையா? மனசாட்சி உறுத்தும் இல்லையா? என்னடா அது, நான் கேடு பயத்தேன், என்னை திருப்பி ஒன்றும் பனிஷ் பண்ணலையேன்னும் போதே அந்த ஒரு முரண்பட்ட மனிதனுக்கு உள்ளுக்குள்ளே ஒன்று பேசிக்கொண்டிருக்கும் பாருங்கள், அதற்கு பெயர் மனசாட்சி என்று பெயர். இப்ப இந்த மனசாட்சி என்ன பண்ணும்? உறுத்தும். நான் பண்ணது கேடான விஷயம் எனக்கே புரியுது,
ஆனா என்ன மன்னிச்சிட்டாங்கன்னு சொன்னா மீண்டும் தவறு செய்ய தூண்டாது என்பதுதான் அடிப்படை. அதனால்தான் வள்ளுவம் சொன்னது, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் என்று சொல்லி வள்ளுவம் சொன்ன பெரும் சிறப்பான கோட்பாடும் அதுவாகவே இருக்கிறது பாருங்க. ஆனால் ஒன்றை மட்டும் இந்த நேரத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் கிறிஸ்துவத்திலே அந்த மன்னிப்பு என்பது சிறப்பாக கருதப்பட்டு அந்த மதம் நன்றாக பிளேரப் ஆச்சு அப்படின்னு சிந்திச்சோமே என்று சொன்னா, நமக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா, செயல் செய்தால் அதுக்குரிய விளைவு உண்டு, அந்த விளைவு செய்தவன் அனுபவிச்சுதான் ஆகணுங்கிறது தான் இந்து மதம் சொல்லுகின்ற பாடம். உண்டா இல்லையா? ஒரு செயலை செய்தால் அதுக்குரிய விளைவு வந்தே தீரும் என்று சொன்னது இந்து மதமாக இருந்தது. ஆனால் செயலுக்குரிய விளைவாகிய அந்த தண்டனையிலிருந்து மன்னிப்பு உண்டு என்று சொல்லப்பட்ட வார்த்தை கிறிஸ்துவத்தினுடைய சிறப்பானது. இது ரெண்டுல எது சரியானதுன்னு நீங்க யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். உரையின் முடிவில் அதை பற்றி மறுபடியும் பேசுவோம். தண்டனை என்பது நாம் கொடுக்கறதில்ல, செயலை செய்தால் அதுக்குரிய விளைவு உண்டு என்பது அது இயற்கையினுடைய இயல்பூக்க நியதி. நாம் அதனை தப்பினால் அது நம்மை தப்பாதோ, அத இயற்கை இல்லையா? நாம இயற்கைக்கு முரண்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம். இப்போ உடலாலோ இயற்கையாலோ எதிர்மறை விளைவுகள் வரத்தானே செய்கிறது. காடுகளை அழித்தோம், வளங்கள் எல்லாம் காணாமல் போனது. இப்படித்தான் நாம் என்ன செய்கிறோம்? இயற்கையினுடைய பொருத்தமான வாழ்க்கைக்கு வரவில்லை என்பது. அன்பர்களே, அதே கிறிஸ்துவம் சொல்லுகின்ற மிகப்பெரிய ஒரு அருமையான சொல் என்ன என்று கேட்டால் சகோதரத்துவம் என்று சொல்லக்கூடியது. ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று கூறுவோம். இப்ப இதுல நாம் எல்லோரும் ஒரே குலம் என்ற நினைவுக்கு வர வேண்டும். அந்த எண்ணம் நம்மிடத்திலே வலுப்பெற வேண்டும். ஆம், மனித குலம் இல்லையா? ஒரே வானம்தான், நாம் தான் வேறுபடுத்தி இருக்கிறோம். ஒரே பூமி தான், நாம் தான் அதனை கண்டப்படுத்தி இருக்கிறோம் என்னுடைய நாடு என்று. ஒரே கடல் நீர்ப்பரப்பு தான், நாம் தான் வேறு வேறு பெயர்களை வைத்திருக்கிறோம். அதுபோலத்தான் இறை பொருள் ஒன்றுதான், அதை பிதா என்றோம். அந்த இறை பொருளினுடைய விரிவாக மலர்ந்து வந்த நாம் அனைவருமே ஒரு தாய் மக்கள், ஒரு கருவிலிருந்து உருவானவர்கள் என்றால் நமக்குள் என்ன உறவு முறை இருக்கிறது பாருங்கள். நமக்குள்ளே சகோதரத்துவம் என்பதை வலியுறுத்துகிறது இயேசுநாதருடைய தனிச்சிறப்பு. அன்பர்களே, ஆல் ஆர் ஈக்குவல். ஆனால் நீங்கள் கேட்கலாம், மதமாற்றம் செய்கிறார்களே, இது தேவையா என்ற ஒரு சிந்தனை எழலாம். அன்பர்களே, இந்து சமயத்தை பொறுத்தவரையிலே பரப்புகின்ற பணி என்று ஒன்று இல்லை. இந்து சமயத்தை பொறுத்தவரையிலே தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று விரிந்து நினைந்த சிந்தனை இந்து மதத்தினுடைய தனிச்சிறப்பு. போற்றுவித்தவர் பெயராலே இல்லை இந்து மதம். உண்டா இல்லையா? அப்ப அதுக்குன்னு ஒரு தனி கான்செப்ட் கிடையாது. வேதங்கள் சொன்னது, இந்த 4 வேதங்கள் சொன்ன அகம் பிரம்மாஸ்மி என்பதை விளக்குவதற்காக உபநிடதங்கள் வந்தது.
அதனையெல்லாம் விளக்குவதற்காக இதிகாசங்கள் வந்தது, ஆரண்யங்கள் வந்தது, புராணங்கள் வந்தது. ஆனால் ஒரு பர்டிகுலர் ஒரு மனிதன் உணர்ந்து ஒழுகி சொல்லிய நூல்கள் பரப்பியது குருநானக் சொன்னது கிரந்த், இயேசுநாதர் சொன்னது பைபிள், நபிகள் நாயகம் சொன்னது குரான் என்று நாம் காண முடிகிறது. அப்ப தோற்றுவித்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய மதம் பரவ வேண்டும், பெருக வேண்டும், அனைவருக்கும் இந்த கருத்துக்களை சென்று செலுத்துங்கள் என்று சொல்லுகிறார். இப்பொழுது அவர்களுக்கு மத மாற்றம் தேவைப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நாமெல்லாம் ரொம்ப கல்வி அறிவினாலே மேம்பட்டவர்கள். நமக்கெல்லாம் என்ன தேவைப்படுது? இப்ப சிவிலைசேஷன் என்று சொல்லுகிறோம், நாகரிகத்தில் மிக்கவர்கள் என்று சொல்லுகிறோம். எனவே அந்த சமநோக்கு பெரியவர்கள் சொன்னது நமக்கு வரவில்லை என்றால், தன் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர்வழக்கிடவும் நின்றது என்று பாடிய சிந்தனை தேவைப்படுகிறது இந்த இடத்தில். இப்பொழுது என்னுடைய சமயத்தை பரப்ப வேண்டும் என்று எண்ணுகின்ற எண்ணமும் கூட அறியாமை என்ற ஒரு வெட்ட வெளிச்சமான கருத்துக்கு நாம் நம்மை உட்படுத்திக் கொள்ள முடியும். சிந்தித்து பாருங்கள். இது எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. பரப்புறதுக்கு வேலையே இல்லை. எல்லோருக்கும் கருத்து சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? பிறந்துட்டதுனால பிராமணன் ஆயிட முடியுமா? பிறந்துட்டதுனால இஸ்லாமியன் ஆயிட முடியுமா? பிறந்துட்டதுனால கிறிஸ்தவன் இல்லையே. பிறந்தவினாலே அவன் அங்கே பேப்டிசம் என்று சொல்லக்கூடிய ஞானஸ்நானம் என்ற ஒரு நிலையை முறைப்படுத்தினார்கள். இயேசுவுக்குள் உயிர்த்தல், இயேசுவுக்காய் உயிர்த்தல் என்று நீரினாலும் அப்பத்தினாலும் அங்கே இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் என்ற முழுக்கு பெற்ற பின்னர் ஒரு புதிய பெயரை வைப்பார்கள். அப்பத்தான் அவன் he becomes a true Christian என்பதை நீங்கள் அறிவீர்கள் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு தெளிந்த கண்ணோட்டத்திலே பார்க்கின்ற போது அன்பர்களே, கிறிஸ்தவ சமயம் சொல்லுகின்ற மற்றும் ஒரு பெரும் நிதியம் என்ன என்று கேட்டால், எப்படி சகோதரத்துவத்தை சொன்னார்களோ அதே போலத்தான் ஒப்புரவு என்ற விஷயத்தை வழங்குகின்றார்கள். ஒப்புரவு என்று சொல்லுகின்ற போது இந்த சமநோக்கு விருந்தோம்பல் என்பது, ஆம், நாம் எல்லாரும் உறவுகள் தானே, சகோதரர்கள் தானே, இந்த ஒன்றாகிய பரம்பொருளிலிருந்து வந்தவர்கள் தானே. அந்த பரம்பொருளுக்கும் கூட அல்லாஹ் என்றும் சிவன் என்றும் பிதா என்றும் பெயரை நாம் தானே வைத்துக் கொண்டோம். இந்த தெளிவு ஒருவருக்கு முழுமையான ஞானம் வறுமையானால் நாம் எல்லோரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்தல் என்பது அடிப்படையாகிறது. அதைத்தான் திருமந்திரமும் பேசுகிறது. அன்பு சிவம் இரண்டென்பார் அறிவிலார். பாரு என்ன சொல்லுது திருமந்திரம்? அன்பு சிவம் இரண்டென்பார் அறிவிலார். அப்ப இந்த பேருண்மை அறிந்த பின்னே அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே யார் பேசுறது? திருமந்திரத்துல திருமூலருடைய வரிகள். அப்ப அந்த நிலையை அன்புதான் அடிப்படைன்றத புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, அப்ப அந்த அன்பின் வழியது உயர்நிலை. இந்த வழியை புரிஞ்சுக்காதவங்களுக்கு நீ எல்லாம் எலும்பு தோல் போர்த்த உடம்பு பாங்கிறார் வள்ளுவர். அன்பின் வழியது உயிர்நிலை அகுது இலார் என்பு தோல் போர்த்த உடம்பு. எலும்பு மேல தோலை போத்திட்டு இருக்கிற ஒரு ஜடப்பொருள் என்று சொல்லுகிறது இந்த ஒரு தனி சிறப்பு. ஆகையினாலேதான் அன்பர்களே,
விருந்தோம்பல் என்பது, ஒப்புரவு என்பது கிறிஸ்டியானிட்டியுடைய இன்னொரு தனிச்சிறப்பான கருத்தாக இருக்கிறது. அந்த விவிலியம் சொல்லுகின்ற ஒரு அருமையான சொல், நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு சொல் என்ன என்று கேட்டால், அழகாக சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் உனக்குள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நாமெல்லாம் சொல்றோம் மோட்ச பேரு, அதை சென்று அடைய வேண்டும் என்று சொல்லுகிறோம். வீடு வேறு சென்று அடைய வேண்டும் என்று சொல்லுகிறோம். அதிலேயே நமக்கே முரண்பாடு இருக்கு. அடைவதற்கென்று ஒன்றுமில்லை என்று புரிந்து கொண்டு உள்ளே திரும்பிப்பார் கடவுள் என்று சொன்னதுதானே இந்து மதமும், அகம் பிரம்மாஸ்மி என்று சொன்னதுதானே இந்து மதமும். அதே கருத்தை விவிலியம் என்கிற பைபிளிலே மிக சிறப்பாக எடுத்து கூறுகிறார். யாரு? இயேசுநாதர் சொன்ன வரிகள், பரலோக ராஜ்யம் உனக்குள் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். த விஸ்டம் ஆஃப் காட் வெளியில இல்லை, உனக்குள் இருக்கிறது என்று சொன்ன அருமையான சொல்லை சிந்தித்தோமே என்று சொன்னால், நாம் அந்த இறை நம்பிக்கையை பொறுத்தவரையிலே அந்த பிதா சுதன் பரிசுத்தாவி இந்த உறவு முறையை புரிந்து கொள்ள முடியும். இதை ட்ரினிட்டி என்று சொல்வார்கள் கிறிஸ்டியானிட்டியில். பிதா என்றால் எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய இறைவன். சுதன் என்றால் தூதராக வந்த இயேசுநாதர். இப்ப நாமெல்லாம் என்ன ஆகணும்னா, we have to convert into சுத்தாத்மாவாக ஆக வேண்டும். அதை தான் பரிசுத்த ஆவி என்று சொன்னார்கள். வேற ஒன்றுமே இல்லை. இது இப்பொழுது எளிமையாக விளங்குகிறதா இல்லையா? எனவே கிறிஸ்டியானிட்டியில சிறப்பாக சொன்ன அந்த வார்த்தை, அந்த வளம் எதுவாக இருந்தது என்று சொன்னால், அன்பின் அடிப்படையாக அமைந்தது, ஒன்றே கடவுள் என்று அமைந்தது, பரலோக ராஜ்யம் உனக்குள் என்று உணர்த்தியதுதான் மிகச்சிறந்த விஷயமாகும் அன்பர்களே. ஆகையினாலே தான் பகைவரையும் நேசிக்க சொன்னார் என்ற நிலை அன்றைக்கு மதங்கள் என்ற கண்ணோட்டத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் பிரளயத்தையும் பண்ணியது என்று சொன்னால் மிக தப்பு பண்ண தண்டனைங்கிறது தான் வலியுறுத்தப்பட்ட ஒரு காலகட்டம். எண்ணி பாருங்களேன். ஆனா தப்பு பண்ணா மன்னிக்கிறேன் வாப்பான்னு சொன்னா, இந்து மதத்துல இருக்கவங்களுக்கே தப்பு பண்ணா நரகத்துக்கு போகணும், மோட்சத்துக்கு போகணும் தானே இங்கெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா தவறு செய்தவங்க தப்பை ஏற்றுக்கொள்ளுதல்ன்ற ஒரு இடத்தை அழகா கிறிஸ்டியானிட்டி சொல்லுது. அதாவது, நான் பாவிதான், நான் தவறு செய்திருக்கிறேன், நானும் கூட தவறு செய்தவனாக நிகழ்ந்து விட்டேன் என்று உணர்ந்து கொள்ளுகின்ற நிலை. இதை இன்றைக்கு நம்முடைய கண்ணோட்டத்தில் சொல்லலாம், குற்ற உணர்வு இல்லையா, சொல்லலாம் இல்லையா, கில்ட்டி கான்சியஸ்னஸ். ஆனா தப்பெல்லாம் பண்ணிட்டு அந்த கில்ட்டி கான்சியஸே இல்லாம எத்தனை பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப எது தேவைப்படுது? ஆமா, நான் பாவிதான், நான் தப்பு பண்ணியிருக்கேங்கிற இடம் தேவைப்படுது. ஒன்று, இதை இயேசு வலியுறுத்த, நீ செய்த பாவங்களை உணர்வாயாக, நீ செய்த பாவங்களுக்கு விளைவு உண்டுங்கிறதையும் துன்பம் பனிஷ்மெண்ட் உண்டுங்கிறதையும் எல்லா நூல்களும் சொல்லுகிறது. ஆனால் நீ உன்னை ஒரு மன மாற்றத்துக்கு உட்படுத்திக் கொள்ளுவாயாக என்று நெறிப்படுத்துகிறார் இயேசுநாதர். அதுதான் பேப்டிசம் என்ன ஞானஸ்நானம் எடுத்த பின்னர் இயேசுவுக்குள் உயிர்த்தல், இயேசுவுக்காய் உயிர்த்தல் என்ற நிலை சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல பாஸ்ட் எப்படியோ இருந்துட்டு போட்டோம், இன்னையிலிருந்து புதிதாய் பிறந்தேன் என்று வாழ்வதற்கான ஒரு நெறி தேவை. அதனை இயேசுநாதர் சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த கில்டி கான்சியஸ்லயே இருந்துகிட்டு இருக்கிறது தேவலாமா? சரி, பழசு போய் தொலைட்ட என்னமோ, நான் இன்றிலிருந்து புதிய மனிதனானேன், எல்லோருக்கும் அன்பு செய்வேன், ஒத்தும் உதவியும் வாழ்வேன், விருந்தோம்பல் என்கிற ஒப்புரவை சொன்னார் இயேசுநாதர், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு மாற்றத்துக்கு வரணுமா இல்லையா, வர முடியுமா இல்லையா?
இவ்வளவுதாங்க இன்னைக்கு நாம புரிஞ்சுக்க வேண்டிய கிறிஸ்டியானிட்டி, வேற ஒன்றும் இல்லை அன்பர்களே. ஆகையினாலே தான் பகைவர்களையும் நேசிக்க சொன்னார் இயேசுநாதர். இப்படி நான் தவறு செய்து விட்டேன், இனி தவறு செய்ய மாட்டேன் என்று உணர்ந்து மன்னிப்பு கேட்ட பின்னர், மீண்டும் மீண்டும் தவறு செய்துகிட்டு இருந்தா சரியா? பிரேயர்ல ஒருத்தர் சொல்றாரு, பிதாவே நாங்கள் இன்று செய்த பாவத்திற்கு இன்று மன்னிப்பளியும் என்று கேட்கிறார். வச்சுக்கோமே, கிருஷ்ணாட்டினுடைய பிரேயர்ல நாங்கள் இன்று செய்த பாவத்துக்கு இன்று எங்களுக்கு மன்னிப்பளியும் பிதாவேன்னு கேட்கிறார். இதே மாதிரி மறுநாளும் கேட்டுக்கிட்டே இருந்தா அதை உடன்பட முடியுமா? அதுதான் நாம புரிஞ்சு கொள்ள வேண்டும் அன்பர்களே. புதிதாய் பிறந்தோம். எப்படி வேதாத்திரி மகேஷனுடைய வரிகள்ல, இன்று முதல் நான் எந்த உயிருக்கும் துன்பம் பயக்க மாட்டேன், துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இதுதானே தேவையான டோட்டல் கான்செப்ட், வேற ஒன்றும் இல்லையே. அப்ப மனிதன் மன மாற்றம் தேவைப்படுகிறது. மன மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான். நான் பாவி, இனிமேல் தப்பு செய்ய மாட்டேன்ற இடத்துக்கு வர்றான். இனிமேல் தப்பு செய்ய மாட்டேன்ற இடத்துக்கு வந்த பின்னால அவனுடைய ஒவ்வொரு எண்ணம், சொல், செயலும் தெளிவுடையதாக, ஒவ்வொரு வெளிப்பாடுகளும் மேன்மைக்குரியதாக அல்லவோ இருக்க வேண்டும். இல்ல அன்னன்னைக்கு தப்பு பண்ணிட்டு அன்னன்னைக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கலாமா? அதை அனுமதிக்க முடியுமா? இயேசுநாதரே வந்தா கூட அதை அனுமதிக்க மாட்டார். உண்டா இல்லையா? ஆகையினாலே தான் நண்பர்களே, கிறிஸ்டானிட்டியில அந்த தப்பு செய்ததை உணர்ந்து கொள்வதும், உணர்ந்து கொண்டு மனம் திரும்புதலும், மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறுவதும், ஞானஸ்நானம் பெற்று இயேசுவுக்குள் வாழ்தல் என்ற புனித வாழ்க்கையை தொடங்குவதும், எல்லா உயிர்களையும் ஆன்ம நேயத்தோடு சகோதரத்துவத்தோடு அன்பு செய்வதும், அந்த அன்பினை தொண்டாக மாற்றி சேவை செய்தன கிறிஸ்தவ மிஷினரிகள். சேவையில முதல்ல எடுத்தது கல்வி, இரண்டாவது எடுத்தது மருத்துவம், மூன்றாவது எடுத்தது ஆன்மீகம். உண்டா இல்லையா? அப்போ ஒரு மனிதனை கல்விக்கு மேம்படுத்துதல் என்பது தேவைதானே. கல்வி இல்லாதனால்தான் இவ்வளவு குழப்ப சொசைட்டியில. ரெண்டாவது மருத்துவம். ஏன் இதைய வள்ளலாறு சொல்றாருல்ல, பசிப்பிணி நீக்கல், உடல் பிணி நீக்கல், மனப்பிணி நீக்கல், ஜீவகாருண்ய ஒழுக்கம். அப்ப வள்ளலார் சொன்னது ஒண்ணுதான், இயேசுநாதர் சொன்னதும் ஒண்ணுதான், வேற ஒன்றும் இல்லை. புரிகிறதா? ஆகையினாலே அன்பர்களே, கிறிஸ்தவ அமைப்புகள் கையில் எடுத்த அந்த சேவை ஒன்று இருக்கிறது பாருங்கள், தொண்டு. எல்லோருக்கும் நல்ல அறிவு மேம்பாடு, கல்வியின் தரம் உயர்த்துதல், ஆன்மீக பண்புகளை பெருக்கிக் கொள்ளுதல், மருத்துவத்திலும் கூட துன்பப்படுகிறவர்களுக்கு உதவுதல் இல்லையா? ஆஸ்பத்திரியில போய் பிரேயர் பண்ணுவாங்க, ஆஸ்பத்திரியில போய் மருந்து கொடுப்பாங்க, சேவை செய்வாங்க. இந்த சேவை நாம் என்றைக்கும் போற்றத்தக்க ஒரு சிறப்பான விஷயம்தான் என்பதிலே முரண்பாடு இருக்க முடியாது அன்பர்களே. அதே போலத்தான் ஒரு மனிதன் தன்னைத்தானே தற்சோதனை செய்து கொள்ளுகிறார். நான் இதுவரையிலே பாவியாக வாழ்ந்து விட்டேன், இன்று முதல் இயேசுவுக்காக நான் மாற்றிக்கொண்டேன், புனிதராக மாறுகிறேன், என்னுடைய பயணத்தை தொடர்கிறேன் என்ற தற்சோதனை வேதாத்திரி மகரிஷியுடைய மார்க்கத்திலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதா இல்லையா? தவம், தற்சோதனை, குணநலப்பேறு, முழுமை பேறு என்று சொல்லுகிறார். அப்ப தற்சோதனையில எண்ணம் ஆராய்தல், ஆசை சிரவித்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார். இப்ப இதே தற்சோதனை தான் கிறிஸ்துவத்திலும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதிலே மாற்று ஒன்றும் இல்லையே, இல்லையா? அப்ப இங்க அகத்தாய்வுன்னு சொல்றோம், அங்க தற்சோதனை சொல்றோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதே போல இங்கே நாம் செய்கின்ற தவம் இருக்கிறது பாருங்கள், தவம் தற்சோதனைன்னு ரெண்டா சொன்னேன். வேதாத்திரி மகரிஷி கொடுக்கிற அதுதான் பிரேயர். அது அங்க கிறிஸ்டானிட்டியில பாத்தீங்கன்னா பிரார்த்தனை, பிரேயர் இல்லையா? அன்பர்களே,
மனம் நெகிழ்ந்து நிகழ்த்துகிற பிரார்த்தனை பதிலளிக்குமா இல்லையா? இதே பிரார்த்தனையை தானே அங்க ஒருத்தர் சொன்னாரு. யாரு? காந்தியடிகள் ஆசிரமத்துல இந்த பிரார்த்தனை முறையைத்தான் வலியுறுத்தினார். பாருங்க, அப்ப காந்தியடிகள் சொன்னாலும் அதுதான், இயேசுபிரான் சொன்னாலும் அதுதான். இங்கே வள்ளலார் நெகிழ்ந்து நெகிழ்ந்து கண்ணீர் மல்கி ஊற்றெழும் கண்ணாய், அப்ப அந்த நிலையும் அதுதான். ஆகினாலே தான் நண்பர்களே, நீங்களெல்லாம் எத்தனையோ மதங்களாகவும் அந்த மதத்தை பற்றி நாம் எதற்கு பேச வேண்டும்? இவரும் பொட்டு வைத்திருக்கிறார், இவரும் சோமசுந்தரம் என்று பெயர் வைத்திருக்கிறார், இவரும் இந்துவில் பிறந்திருக்கிறார், இவர் எதுக்கு கிறிஸ்டானிட்டியை பேசணும்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் அங்கே சொல்லப்பட்ட பிதாவும் இங்கே சொல்லப்பட்ட அல்லாவும் இங்கே இந்து மதத்திலே சொல்லப்பட்ட சிவமும் வேறாக இல்லை என்பதில் எனக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. எனவேதான் நாம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பெருநெறிக்கு நம்மை உட்படுத்திக் கொள்ள வளர்ந்த சிந்தனை உள்ளவர்களாக மாற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதிலே எந்த ஐயப்பாடும் எனக்கு கிடையாது. நீங்க வேணா யோசனை பண்ணி பாருங்க, ஏதாவது முரண்பாடு வந்தா என்கிட்ட கேளுங்க அன்பர்களே. ஆகையினால் இந்த பாவ மன்னிப்பு என்ற ஒன்று சிறப்பான கிறிஸ்டியானிட்டியினுடைய ஒரு மிக உயர்ந்த நிலை என்று கருதப்பட்டாலும் கொஞ்சம் இந்து மதம் அதிலே வேறுபடுகிறது. என்னன்னு கேட்டா, ஒரு செயலை செய்து விட்டால் செயலுக்கு விளை உண்டு இல்லையா? செயலை செய்தது யாருப்பா? நீதானே. அப்ப அதனுடைய விளைவு மட்டும் வேற யாருக்கோ வருமா? உனக்கு தான் வரும்னு சொன்ன தெளிந்த ஒரு வார்த்தை இந்து தத்துவத்திலே கர்மா, செயல் விளைவு கோட்பாடு என்று சொன்னார்கள். ஆனால் உன்னை அந்த பேராற்றல் இடத்திலே ஒப்புவித்த போது, இயேசுவினிடத்திலே ஒப்புவித்த போது, பிதாவினிடத்திலே ஒப்புவித்த போது, நீ இயேசுவை பிதாவை உனக்குள் ஏற்றுக்கொண்ட போது, நீ மனமாற்றம் பெற்ற போது, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்ன ஒரு புதிய கண்ணோட்டம் தான் கிறிஸ்துவத்தினுடைய தனிச்சிறப்பு என்பதை யாரும் மறுக்க முடியாது அன்பர்களே. ஆகையினாலே இதைத்தான் ஞான ஸ்நானம் என்று சொன்னார்கள். ஞானம் என்றால் அறிவு இல்லையா? எனவே அறிவு பூர்வமாக நாம் ஒவ்வொரு கணங்களையும் அணுகுமுறை கொள்ள வேண்டி இருக்கிறது. அதை பைபிளிலே பல கண்ணோம். அதில் வருகிற மலை பிரசங்கத்தை பற்றி காந்தியடிகள் அவ்வளவு சிறப்பாக சொல்லுகிறார். நீங்க சத்திய சோதனை படிச்சு பாருங்க. பைபிள்ல வர்ற மலை பிரசங்கம், இயேசுவனுடைய மலை பிரசங்கம் மிக சிறப்பான பகுதி, எனக்கு பிடிக்கும் என்று காந்தியடிகள் சொல்லுகிறார். அதே போல அன்றைக்கு ரோமானிய ராஜ்யம் விரிந்து பறந்தது. ஏனென்று சொன்னால் அந்த யூதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் காலம் காலமாக வாழ்ந்து வந்த ஒரு மிகப்பெரிய கூட்டம் அது. இதனெல்லாம் ஒரு மாற்றம் கிடைத்து மன்னிக்க சொல்லுகின்ற ஒரு மதம் அன்றைக்கு தேவைப்பட்டது. அதனை இயேசுநாதர் சொல்லிக் கொடுத்தார் என்பதுதான் தனிச்சிறப்பு. ஆகையினாலே தான் தண்டனை, பனிஷ்மெண்ட் என்ற ஒரு நிலை. இப்போ நம்மளே இருக்கோம், நீ நரகத்துக்கு தாயா போயாகணும்னு சொல்லியாச்சுன்னா மனம் சோர்ந்து போயிடும். உன் தண்டனைக்கெல்லாம் மன்னிப்பு உண்டுன்னு சொல்லிட்டா சரி, இனிமேலாகும் நான் நல்லவனா இருந்துக்கிறேன்ற எண்ணோட்டத்துக்கு வர முடியுமா இல்லையா? இதுதான் கிறிஸ்துவத்தினுடைய தனிச்சிறப்பு. எனவே அந்த இயேசுநாதனுடைய சிந்தனைகளை போற்றலாம், நாம் பெருமைப்படுத்தலாம். ஆனால் நாம் மதம் மாறத்தான் வேண்டும் என்று அவசியமில்லை. ஏனென்று சொன்னால் நல்ல கருத்துக்கள், நல்ல விஷயங்கள் எங்கிருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதானே அன்பர்களே. ஒரு சிறிய உதாரணம் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். எனக்கு தெரிய ஒரு ஃபாதர் ஒருத்தவங்க, டேனியல்னு நினைக்கிறேன் அவங்க பேர். அவங்க நாகர்கோவில்கார். இங்கே பழனியில் அங்கே என்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு சர்ச்சில் தொடர் வகுப்புகளை நிகழ்த்து கொண்டிருக்கிறார். நிகழ்த்தும் போது பார்த்தா அவர் இந்து புராணங்களையும் இதிகாசங்களையும் வேதங்களையும் கம்பேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி நடத்திட்டு இருக்கார்.
எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு பாதிரியார் அவர் வேதங்களை கோட் பண்றார். ஒரு பாதிரியார் அவர் அகம்பிரமாஸ்மிங்கிறத பத்தி அங்க விளக்குறாரு. அப்ப எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒரு இடைவெளி கிடைத்தது. அவரிடத்துல போய் கேட்டேன், ஐயா நீங்க கிறிஸ்தவ பாதிரியாரா இருக்கீங்க, ஆனா நீங்க இந்து மதத்தினுடைய உள்ளார்ந்த தத்துவங்களை எல்லாம் சொல்றீங்களே அப்படின்னு. இது நடந்த விஷயம், என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திச்ச ஒரு விஷயம். நான் அவரை பார்த்து கேட்டேன். அப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா, நான் நார்கோயில்காரன், நான் பிறந்தது இந்து மதம் தான். ஆனா இந்து மதத்தினுடைய சிறப்புகளை சிறப்பாக எனக்கு உணர்த்தி கொடுக்க யாருமே முன் வரவில்லை. நான் பிறந்த இந்து மதத்தை பற்றி நானே சரியா புரிஞ்சுக்கல, எனக்கு யாரும் புரிய வைக்கவும் இல்லை. எனக்கு இந்து மதத்தினுடைய சிறப்பு எனக்கு எதுவுமே தெரியவே இல்லை. அப்பதான் என்ன பண்றேன், என்னை மத மாற்றத்திற்கு அழைக்கின்றார்கள். அப்ப நான் என்ன பண்றேன், புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குன்னு கிறிஸ்துவத்துக்கு மதம் மாறிவிட்டேன். பேப்டிசம் எடுத்துக்கிட்டேன், பேர் மாற்றி வச்சாச்சு. நான் மத மாற்றம் செய்து கொண்டேன். சரி, மத மாற்றம் செய்த பின்னர் தீவிரமான ஒரு ஆன்மீக தேடலுக்குள்ள அவர் போறார். போகும்போது பார்த்தா அப்ப அந்த சாக்ரட்டிஸ் சொன்னதும், உன்னையே நீ அறிவாய்ன்னு சொன்னதும், பரலோகராஜ்யம் உனக்குள்ள இருக்கிறதுன்னு சொன்னதும், எல்லா கண்ணோட்டங்களும் ஒன்றாகத்தான் இருக்குங்கிற விரிந்த சிந்தனை அவருக்கு வருகிறது. நண்பர்களே, இந்த நேரத்தில் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். அதே பாதிரியார் கோர்ஸுக்கு அடுத்தடுத்து அவங்க டெஸ்ட் எழுத வேண்டியிருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? பாதிரியார் கோர்ஸுக்கு வரணும்னு சொன்னா அதற்கு தேர்வு எழுதி பாஸ் பண்ணணும். அந்த தேர்வுக்கு என்ன தெரியுமா படிக்கணும்? பகவத்கீதை படிக்கணும், குரான் படிக்கணும், இந்து தத்துவங்களும் தெரிஞ்சிருக்கணும். அப்பத்தான் இந்த பாதிரியார்ல அவங்க பாஸ் பண்றதுக்குரிய வழியாக வகுத்து கொடுத்திருக்கிறார். எனவே அவர் என்னிடத்துல சொன்னார், இதன் பொருட்டுத்தான் நான் வேதங்களையும் இதிகாசங்களையும் படித்தேன், பகவத்கீதையும் படித்தேன். இன்றைக்கு இந்து மதத்திலும் சிறப்பான கண்ணோட்டமும் கருத்துக்களும் வழங்கப்பட்டிருக்கிறது என்று நான் புரிந்து கொண்டேன். ஆனால் இப்பொழுது சின்ன பிள்ளைத்தனமா மீண்டும் இந்து மதத்துக்கு மாற வேண்டும் என்ற பிள்ளை விளையாட்டு எனக்கு தேவையில்லை என்று முடிவு செய்தேன். நான் கிறிஸ்டியானிட்டியில இருந்துட்டே எல்லாம் ஒண்ணுன்னு பேசிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. இந்த கண்ணோட்டம் இன்றைக்கு தேவையா இல்லையா? இந்த நிகழ்வு நிகழ்ந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆகிறது என்பது. எனவே நானும் மனவளக்கலையை மிகச் சிறப்பான சமய பேதங்களுக்கு கடந்த உலக பொது அருணரி சமயத்தை சொன்ன வேதாதிரி மகரிஷினுடைய வழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே அதே நாகர்கோயில் இன்னொரு பாதிரியார் ஒருவர் பயணிக்கு வந்தபோது என்னிடத்துல பயிற்சி எடுத்துக்கொண்டார். இந்த பயிற்சிகளும் விளக்கங்களும் தொடர்ந்து அவர் எடுத்துட்டு அவர் அங்க போய் எழுதினாரு நாகர்கோயில இருந்து. அந்த கடிதம் இன்றைக்கும் வச்சிருக்கேன் அன்பர்களே. மிக சிறப்பான தெளிந்த ஞானமும் பயிற்சிகளும் மனவளக்கலையின் மூலமாக நீங்கள் எங்களுக்கு அளித்தீர்கள். நான் நிறைவு பெற்றேன், தெளிவு பெற்றேன் என்று எழுதினார் கடிதம். இதை எதற்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்னார், அறியாதவர்கள் புரியாதவர்கள் மதங்களின் பெயரால் சண்டையிட்டுக் கொள்ளுகின்றார்கள். ஆனால் புரிந்தவர்கள் பேசினார்கள். தன் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது மேல் கங்குல் பகலகர நீக்கவர நின்றது எது என்றைக்கும் உள்ளது எது அதுவே கண்டனவெல்லாம் மோன உருவெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்வாம் என்று சொன்ன நிலையில அந்த மோன பொருளாக இருக்கக்கூடிய பெரும்பொருள் என்று சொல்லக்கூடியது எல்லோருக்கும் உரிய சொத்தாக இருக்கிறது. அந்த உண்மை பரம்பொருளை உணர்ந்து கொண்டார் எல்லாம் வேறு வேறு முடிந்த பொருள் ஒன்றுதான் என்ற தெளிவுக்கு வர முடியும் என்பதை இந்த இனிமையான நல்ல நாளிலே, கிறிஸ்துமஸ் திருநாளிலே நான் மனதார இயேசுவை போற்றுகிறேன், மனதார பிதாக்கு மார்களை போற்றுகிறேன், மனதார அந்த சிறந்த மகான்கள் சொன்ன நெறிகள் எல்லாமே ஒன்றாய் இருக்க காண்கிறேன். நீங்களும் இதனை உணர்ந்து பாருங்கள். ஐயம் இருந்தால் கேள்வி கேளுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த இனிய கிறிஸ்துமஸ் திருநாளிலே உங்கள் அனைவருக்கும் எல்லா வளங்களும் மகிழ்ச்சிகளும் நிறைந்தோங்கி சிறப்பாக அமையட்டும் என்று மனதார வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
நன்றிங்க ஐயா. சிறப்பான ஒரு சிந்தனையாக இருந்தது. ரொம்ப ஸ்பெஷல் உரை இன்னைக்கு கொடுத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. சிவலிங்கம் ஐயா, குந்தன் சுரேஷ் ஐயா இருக்கீங்க. நிறைய கேள்விகள் கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்க? வணக்கம், சொல்லுங்க. வாழ்க நலமுடன். சிவலிங்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கிறேங்க. நீங்க எந்த ஊரு? நான் மறந்துட்டேன், உங்ககிட்ட பேசியிருக்கேனே. சென்னை, சென்னை தாங்கய்யா. மதுரை நேட்டிவ், இப்ப சென்னையில இருக்கேன். ஏற்கனவே என்னுடைய நிகழ்ச்சியில நீங்க கலந்துருக்கீங்க இல்லையா? பேசியிருக்கேங்கய்யா. என்னுடைய குருநாதர் பேரும் சிவலிங்கம் தான், கடலூர். ஓ. அதனால இந்த பெயரை நான் என்றைக்குமே வாழ்நாளில் மறக்க முடியாது. ஓகே ஓகே ஓகே, சரிங்க சரிங்க. எனக்கு அந்த நீங்க இப்ப இயேசுவின் போதனைகள்னு சொன்ன உடனே அதுல பொதுவாவே நம்ம இயேசுநாதர் சொன்னது இந்த அன்பு, பணிவு, மன்னிப்பு, இந்த ஒரு விஷயங்கள் சகோதரத்துவம்னு நீங்க ரொம்ப அருமையா அந்த விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே வந்தீங்க. ஆமாங்க. எனக்கு ஒரு கேள்வி என்னதுன்னு, மன்னிப்பு அப்படின்னு கேக்குறோம். நம்ம எதை கொடுக்கறோமோ அதுதான் திரும்ப திரும்ப வரும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விஷயம், அப்படித்தானங்கய்யா? இப்ப நீங்க நன்றி உணர்வோட இருக்கீங்க அப்படின்னா பிரபஞ்சம் அதுக்கான விஷயத்த கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னா அந்த திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்குமா அப்படிங்கறது தாங்க என்னோட சின்ன கேள்வி, சந்தேசம். ஒரு நிமிஷம், அந்த இடத்துல நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. இந்த கேள்வியை நான் பாராட்டுகிறேன். பதில் சொல்ல பொறுப்பு இருக்கு. மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க இல்லையா? ஆமாங்கய்யா. ஏன்னா பாவமன்னிப்புங்கிறது இயேசுவோட போதனைகள்ல பாவமன்னிப்புன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்காக இந்த கேள்விங்கய்யா. ரைட், புரியுது புரியுது புரியுது. இல்ல, நான் கேள்வியை வரவே இருக்கிறேன், நான் ஒன்றும் மறக்கவே இல்லையே. சரி நண்பர்களே, மன்னிப்பு எங்க தேவைப்படுது? ஒருத்தன் ஒரு தப்ப பண்ணி நான் தப்பு பண்ணிட்டேன், அடாடா நான் தப்பு தான் பண்ணிட்டேன்னு புரிதல் குற்ற உணர்வுக்குள்ள நான் பாவின்னு புரிஞ்சுக்கிட்டு, கடவுளே பிதாவே என்னை மன்னியும், நான் ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டேங்கிற ஒரு முறை மன்னிப்பு ஏற்கக்கூடிய. அதை தான் சொன்னேன், அன்றன்றைக்குள்ள அப்பத்தை தாரும், அன்றன்றைக்கு நாங்கள் செய்த பாவத்தை மன்னியும்னு கேட்டா தப்புன்னு சொன்னேன். எனவே அந்த மன்னிப்பு என்பதை இந்து மதம் சொல்லாத ஒரு வார்த்தை. செயலுக்குரிய விளைவை அனுபவிச்சுதான் ஆகணும்ன்றது சொன்னது இந்து மதம். ஆனால் மன்னிப்புன்னு ஒரு வார்த்தையை கொடுத்து கடவுளிடத்துல மன்றாடி மன்னிப்பு கேட்டு மனமுருகி அவன் உருகுகிற போது, அவன் நெகிழ்ந்து போகிற போது அவனுடைய பாவப்பதிவுகளும் கரைந்து விடும் என்ற பேருண்மையை மறுக்க முடியாது. அப்படி அவன் மனமாற்றத்துக்கு ஒரு தடவை மன்னிப்பு கேட்டு மனமாற்றத்துக்கு வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவன் ரெண்டாவது தப்பு செய்யக்கூடாது, செய்ய மாட்டாங்கிறதா இங்க உள்ள கான்செப்ட். புரிகிறதா? புரியுது, புரியுதுங்க, புரியுது, நிச்சயமா. அவ்வளவுதான். அதாவது மன்னிப்பே மறுபடியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு சொல்ல வரேன். ஓகே ஓகே ஓகேங்க. அப்போ செல்ஃப் ரியலைசேஷன், அந்த சுய புரிதல் அப்படின்னு அதான் தற்சோதனை. நீங்க செல்ஃப் ரியலைசேஷன் தமிழ்ல இங்கிலீஷ்ல சொல்றீங்க, அதை தற்சோதனைன்னு வேதாதிரி மகரிஷி சொல்றாரு. நான் அதை குறிப்பிட்டு பேசினேன் இல்லையா? வேற ஒண்ணும் தன்னை அறிதல்னு நாம சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. தன்னை அறிகிறது எங்க? பரலோக ராஜ்யம் உனக்குள்ள இருக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி, சோகம் பிரம்மம், அயமாத்மா பிரம்மம். அப்ப வேதம் சொன்னதும் பைபிள் சொன்னதும் ஒண்ணுதானே இல்லையா? ஒன்று. அதே அந்த பக்கம் போய் பாருங்க. இஸ்லாத்துல என்ன சொல்லுதுன்னா, இறைவன் உன்னுடைய கழுத்துப்பட்ட எலும்பை காட்டிலும் அருகாமையில் இருக்கிறான்னு சொல்லுது. இப்ப பாருங்க, இந்த மூணு கண்ணோட்டமும் ஒன்றா தானே வருது. அதை புரிந்து உணர்ந்து நின்று மகிழ்ந்து நிறைவோம். ஓகே, சரிங்க, சந்தோஷம். நல்லது நல்லது, ரொம்ப சந்தோஷம். நல்ல கேள்வி. உங்களுடைய கேள்விக்காக மகிழ்ச்சி அடைகிறேன், வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். மிஸ்டர் சித்தன் சுரேஷ், நீங்க ஏதாவது கேள்வி கேட்கறீங்களா? அன்மியூட் பண்ணி ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்களேன். இல்ல நல்லா இருக்குன்னு நல்லா இருக்கு சார்னு சொல்லுங்க. நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? முதல்ல இருக்கீங்க இருக்கீங்க. வாங்க, சரி பண்ணிடலாம், எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்.
நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது. சரிங்க சரிங்க. மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாதது. ஏன்னா எதுவுமே மாறாம அப்படியே இருக்காது. மாற்றங்கள் வந்துதான் தீரும். மாற்றங்களை நாம கையில் எடுக்க வேண்டியதுதான் பாக்கி. செய்வோமா? செய்யலாங்க செய்யலாங்க செய்யலாம். வாழ்க்கை சொல்லுங்க வேதாமா. இருக்கிறது நான் பேசிட்டோம்னா வேலை முடிஞ்சது. சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு உரை இன்னைக்கு. அந்த ஒரு கணத்தில் அறிந்தால் இன்னொரு கணத்தை காட்டணும் அப்படின்றதுக்கோட மீனிங் வந்து இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல் அப்படின்றதுக்கான திருக்குறள் இருக்கு. அந்த ஆன்சர் அவ்வளவு நல்லா இருந்துச்சுங்க ஐயா. இப்ப வந்து இப்ப இந்த காலத்துல எப்படின்னா அவர் நான நன்னையும் செய்யணும்னா நம்மளும் அவங்க வெக்கப்படுற அளவுக்கு நம்ம பண்ணிட்டாலும் அவங்க இப்ப வந்து வெக்கம் வரமாட்டேங்குது, யூஸ் தான் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனா இருக்கு. அப்படின்னா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே எவ்வளவு வாட்டி செஞ்சாலும் நமக்கு இந்த வேலை செஞ்சு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஆகி போகுது. எத்தனை வாட்டி நம்ம இல்ல அதாவது இப்ப நீங்க கேள்வி கேட்கும்போது என்ன சொல்றீங்கன்னா மன்னிக்க அவங்க வாங்கிட்டு நம்மளை வந்து மீண்டும் மீண்டும் அதே முறையில் நடைமுறைப்படுத்துறாங்களேன்னு நீங்க சிந்திக்கிறது எனக்கு தெரியுது. நண்பர்களே, அந்த மன்னிப்புங்கிறது எப்படி இருக்கணும்னா இங்க உள்ளார்ந்த நிகழ்வாக அந்த மன்னிப்பு கொடுக்கணும். அப்ப என்னன்னா இந்த உள்ளமும் அந்த நெகிழ்ச்சியில ஒன்றிணைய வேண்டும். அப்ப நீங்க மன்னிச்சதுக்கு எஃபெக்ட் அங்க தெரியும். அப்படி இல்லாம நீ செஞ்சுட்டே இரு, நான் மன்னிச்சுட்டே இருக்கேன், அந்த கண்ணோட்டத்துல இது போகாது. இங்க உள்ளுக்குள்ள ஒரு ஆன்மநேயம்னு ஒரு லிங்க் இருக்கு பாருங்க. அப்படி ஒண்ணு இருக்கா இல்லையான்னு யோசனை பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க மனதார ஒருத்தருக்கு நிகழ்ச்சியோட ஒரு நன்மையை செய்தால் அவர்கள் உங்களை என்றைக்கும் பாராட்டி கொண்டிருப்பார்கள், மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள், வாழ்த்து கொண்டிருப்பார்கள். உண்டா இல்லையா? இவர் தான் என்னை நெறிப்படுத்தினார், இவர் தான் எனக்கு நல்லது சொன்னார், இவர் தான் எனக்கு வழிகாட்டினார், இவரால் தான் நான் மாற்றம் அடைந்தேன்னு உங்களை எண்ணுவாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட மாற்றம் அந்த மன்னிப்பில் இருக்கிறது என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதை ஏதோ மன்னிக்கிறது மறுபடியும் செய்யறது மன்னிப்புகிறது அந்த அளவுக்கு மனம் மறந்து போன மனிதர்களை பற்றி நீங்கள் பேசுகின்றீர்கள். ஆனால் அந்த மனங்களையும் இணக்கத்துக்கு கொண்டு வர முடியும் என்ற ஆன்மீகத்தை பற்றி நான் பேசுகிறேன். அதனால்தான் நாம் அன்பே சிவம்னு குழு வச்சிருக்கிறோம். அன்பினாலே வெல்ல முடியும், ஐயமே இல்லை, நம்புங்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு. நம்ம வந்து மனசார உண்மையா மனமார்ந்த கேட்கிற மன்னிப்பு தான் அங்க வந்து செயல்படும். சும்மா வாயிலே மன்னிப்பு நன்றி வாயிலே சொன்னா வந்து திருப்பி கேட்கிற மாதிரிதான் வரும். ஐயா சொன்ன அந்த கொஸ்டினுக்கு ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க ஐயா. இந்த இயேசுநாதரின் போதனைகள் வந்து அவ்வளவு நம்மளோட இது இவங்க வேற ரிலீஜன் அப்படின்னு இல்லாம எல்லாமே சம இதுவாதான் இருக்கும். நம்ம அதுக்கு உண்டான அர்த்தத்தை நம்ம பார்த்தோம்னா வந்து சமயம் கடந்த ஒரு இறைவன். இதை வந்து சின்ன வட்டத்துக்குள்ள நம்மளால அடைக்க முடியாது. இறைநிலைன்றது ஒரு பொது பெயர். அதனாலதான் நம்ம சிவ அன்பு சிவம்னு சொல்றது கூட வந்து சிவன் அப்படின்ற இறைவனை நோக்கி இல்லாம சிவம் அப்படின்ற இறைநிலையை நோக்கி இருந்ததாலதான் இந்த தலைப்பையே வந்து நமக்கு கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, இப்ப நான் வந்து சோமசுந்தரம்னு பேர் வச்சிருக்கேன். பிறப்பினால் ஒரு இந்து. நான் ஏன் வந்து கிறிஸ்துவனுடைய போதனைகளை கிறிஸ்துவ நாளிலே பேச வேண்டும்? அப்ப அன்பு சிவம்ன்றத புரிஞ்சுக்கிட்ட போது அதை பேசுறோம், நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்க, எடுத்துக்க முடியும். அப்ப அன்பினாலே வெல்லுவதில வெற்றிதான் நிச்சயமே தவிர தோல்வி கிடையாது. ஒரு கணவன் மனைவி உறவுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனைவி தன்னுடைய அன்பினாலே கணவனை வெல்ல முடியும். அதே ஒரு கணவன் தன்னுடைய அன்பினாலே மனைவியை வெல்ல முடியும். இதுதான் அங்க அவங்களுக்குள்ள உள்ள அந்த ரிலேஷன்ஷிப். புரியுதுங்களா? அதனாலதான் அதை பெட்டர் ஹாஃப்னு சொன்னாங்க. இப்ப இது வந்து உடல் சார்ந்த தேவையும் கருதி அந்த பிணைப்பை சமுதாயம் கொடுத்திருக்கலாம். ஆனால் இன்னும் அடுத்தடுத்து மக்கள் செல்வங்கள் பேரம்பேத்தின்னு வரும்போது அந்த அன்பு விரிந்து கருணையாக மலர்கிறது. இந்த கருணை உள்ள உள்ளம் எதுவோ அது இறைவன் வாழும் இல்லம் என்று நிறைவு செய்வோம். கரெக்டுங்க ஐயா, ரொம்ப சூப்பர். ஏன்னா வந்து அவரே இயேசுநாதரே வந்து என்ன வழிபடுங்க அப்படின்னு சொன்னது இல்ல. அவரே பரமபிதா அப்படின்னு சொல்லி மேலதான் பார்த்து அந்த பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லி அவர் வந்து இறைநிலையதான் சொல்லுவாரு.
அந்த அந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். உங்க பின்னாடி இருக்காங்க பாருங்க, எல்லாரும் இறை தூதர்கள் தான். அதே மாதிரி இயேசுநாதரும் வந்து இறை தூதர். இறை நிலைய நான் எப்படி அடைஞ்சேன்றதுக்கான போதனைகளை கொடுத்துட்டு நமக்காக கருணையா கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த போதனைகளை எடுத்துட்டு நம்மளும் ஆகிறது எப்படி, அதுதான் நம்ம பார்க்கணும். ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. நெக்ஸ்ட் நீங்க வந்து முகமது நபி பத்தி நீங்க வந்து பேசணும்னு நான் வந்து இப்பவே கேட்டுக்கிறேன். அவர் என்ன போதனைகள் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஏற்கனவே ஒரு 6 தலைப்பு போட்டாச்சு. சரி சரி பரவாயில்ல, செய்வோம். ஏன்னா அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டோம். மிக்க நன்றிங்க ஐயா. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. இயேசுநாதரின் போதனைகள் என்ற அற்புதமான தலைப்பில் சிறப்பானதொரு சிந்தனையை நமக்காக அளித்த அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். மற்றும் குழுவில் இணைந்து பயணித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். குடும்பம் சூழ நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.